KTM 390 தரமாக இருக்கான். ஸோ நம்மளை அந்த ஆர்டரை கொடுத்துட்டு வந்துடும். அங்கே ஒரு டெசர்ட் பைக் நிற்கி என்னெல்லாம் நிற்கப்பா ஜம்முன்னு இருக்குல்லாம் அங்கே வருங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 4 ஆகஸ்ட் டே 4 ஜூலைன்னு வருது. ஸோ ஆகஸ்ட் டே 4 இன்றைக்கி முதல்ல இன்றைக்கி எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட விஷ் பண்ணிக்கிடுறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லாருக்குமே நம்மளை ஃப்ரெண்டாக நினைக்காதவங்களுக்கு கூட இன்றைக்கி ஹாப்பி. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறது. நம்ம வந்து ஸ்டார்ட் 1 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:51 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல. 1 மணி நேரம் சும்மாவே இருந்திருக்கோம் ஆர்டர் இல்லாமல். சரி ஓகே, அப்புறம் ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்படிலாம் போச்சுன்னா 15 ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? இன்றைக்கும் 2 மணிக்கு தான் ஆர்டர் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இன்றைக்கி 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோங்க. இன்றைக்கி 15 16 ஆர்டர். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர் எடுக்கிறேன். என்னடா 5வது ஆர்டர் எடுக்கிறேன், மொதல் ஆர்டர் நீ காமிக்கலையா அப்படின்னா, நேற்று நான் சொன்னேன்னா நல்லா இருக்கேன், மைண்ட் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி பழைய மாதிரி சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ 5வது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கரகோளம் என்ன பேர் இது? குருகுலம்னு வச்சுருக்கலாம், நல்ல ஹிந்து பேராக இருந்திருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேன். என்ன ஆச்சுன்னா கேமரா எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரில. நானும் ஆஃப் ஆனதுன்னு தெரியாமல் சரி சார்ஜில்னு நினச்சி சார்ஜ் போட்டு வச்சுட்டே இருந்தேன். அது ஆனே ஆகலை. கடைசியில் பேட்ரிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தான் சரி பேட்ரிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஆகிட்டு சரி ஓகே, அப்போ பேட்ரி சுத்தமாக ட்ரை ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரம் ரொம்ப ஹீட் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா இதாகிடுதுங்க. என்னதான் ஆயிடுதுன்னா அப்படியே ஹேங் ஆகி நின்ன மாதிரி நின்றுது. இன்ஸ்டா 360 யூஸ் பண்ணுறவங்க யாராவது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா சும்மா சொல்ல முடியாது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்டு. அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன கேமரா வாங்கலாம்னு சொல்லுங்கள். ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும். ஸோ அது கோப்ரோவோ இல்லை இன்ஸ்டா 360 4Xோ இல்லை X4ஓ ஏதோ ஒன்று. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கலர் கிரெடிஷன் எல்லாத்துக்குமே சரிங்களா? ஏன்னா இதுக்கு வந்து மைக் அடாப்டர் அடிக்கடி போயிட்டே இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர்லாம் நம்ம இதில் நிறைய வட்டம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரூம் போக போகிறோம். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ரூம் போக போகிறோம். ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு தெரில. எனக்கும் தெரில என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. என்னடா இவன் நைட் டைமில் போட்டு நம்மளை போட்டு இப்படி காமிச்சிட்டு இருக்கானே, ஒன்றும் தெரிய மாட்டேங்க அப்படின்னா உண்மையிலங்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நைட் டைமில் என்ன காமிக்கணும். சரி இருந்தாலும் உங்களுக்கு நைட் டைம் சவுதி அரேபியா எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஸோ அதனால தான் சரி இப்போ எடுத்தோம் அப்படி காமிப்போம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். ஏன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா டயர் ஸ்கிட் ஆயிரும், இல்லை ஸ்லிப்பரியாக டயர் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் இந்த டைமில். ஸோ கீழே சறுக்கிட்டே போய் கிடக்க வேண்டியதான், சறுக்கிட்டே. ஸோ அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். பார்க்கலாம். ஏன்னா ஆர்டர் வரல. நான் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. சரி ஆர்டர் வந்துச்சுன்னா இடையில ஏதாவது, அதனால் வெயிட் பண்ண போகிறேன். அப்படியே போயிட்டே இருப்போம். ஆர்டர் வந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஓகே விட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போய்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கணும். ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூரின் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரின் என்னடா இப்படி பேசுகிறேன்னா ரெஸ்ட் ரூம் போகணுங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இடம் என்ன விட்டுருவோமா? இடம் இருக்கா? இருக்குது. இவ்வளோ இடம் இருக்கப்பா, இவ்வளோ இடம் இருக்கலாடா. அப்புறம் ஏன்டா அங்கே விட்டுருக்கேன் மண்டையா காருக்கு பின்னாடி. அப்புறம் காருக்காரன் இங்கேன்னு ஆறு அடிச்சு போடுவாங்க, வெறுப்பாகும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 2.50 பைசா இருந்தது. 2 ரூபா இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு
அதை தான் இப்போ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் போகிறேன். ரூமுக்கு இப்போ டேரெக்டாக ரூம் போகிற வழியில் எதாவது ஆர்டர் வந்தால் எடுத்துருவேன். ஸோ ஐடி வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. என்னதுன்னா சரி ஓகே பிளாக் பண்ணாண்டாம், டைமை போங்காண்டாம், சும்மா ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். ஸோ மேபி இடையில ஏதாவது ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம், நம்ம பசங்க எவனா வருவான்ட்டு.